கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை லேவியராகமம் 20:26. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். Leviticus 20:26. I have set you apart from the nations to be my own. அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். எப்பொழுதெல்லாம் விக்கிரகங்களை பின்பற்றி சோரம் போனார்களோ அப்பொழுது கர்த்தர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்களை உணர்த்தி அவர்களை பாவ அறிக்கை செய்து கர்த்தரோடு ஒப்புரவாகும்படி செய்து மீட்டெடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். புதிய ஏற்பாட்டில் சவுலாயிருந்த பவுல் கர்த்தருக்கு பிரியமல்லாத காரியங்களில் முன்பு ஈடுபட்டார். கர்த்தர் அவனை பிரித்தெடுத்தார். கர்த்தருக்காக பவுல் வைராக்கியம் கொண்டு எழுந்தார். கர்த்தருக்காக பிரஜாதி ஜனங்களை மீட்கும்படி அவர் அநேக காரியங்களை செய்தார். கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட பவுல் கர்த்தருக்காக அநேக பயணங்களை மேற்கொண்டு அநேக நாடுகளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறி அநேகரை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்பதை மறவாதிருங்கள். உங்கள் திறமைகள் கர்த்தருக்கென்று பயன்படுவதாக. உங்கள் பாடும் திறமையை கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள். கர்த்தருக்காக பிரசங்கியுங்கள். கர்த்தருக்காக எழுதுங்கள். கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்யுங்கள். உங்கள் திறமைகள் கர்த்தருக்காக மட்டும் பயன்படட்டும். வீணான விக்கிரகங்களை பின்பற்றி சோரம் போகாதிருங்கள். கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும். கொடுத்த ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழ்ந்து இறுதி வரை அவருக்காக உயிர் வாழ்வோம் என்பதில் வைராக்கியமாயிருப்போம். ஆமென். எங்களை பிரித்தெடுத்தவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாத்திலே ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, தேசத்திலே திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற மணமகனுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற சமயத்தில் பிள்ளைகளுக்கு அந்த கிருபைகளை தாரும். திருமண உறவில் இணைக்கப்பட தேவனாய கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும். உடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ளாய் திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். அவர்களை அரவணைத்தரலும். ஈசாக்குக்கு ஏற்ற ரெபேக்காளை கொண்டு வந்த தேவன், இணைத்த தேவன், திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை ஏற்ற சமயத்திலே ஏற்ற நேரத்திலே நீர் கூட்டி கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய திரு சன்னிதானத்திலே பிள்ளைகள் இணைக்கப்படவும் குடும்பமாய் கட்டப்படவும் கிருபை செய்யும். உடைய அரவணைக்கிற கருத்துக்குள்ளாய் இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.